லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதை நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நீர் பிரச்சனைக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரை சென்று உரிமை குரல் கொடுத்த ஒரு உன்னதனமான பெண்மணியாக அவரை பார்க்கிறேன் சொன்ன இந்த இஷ்யூ பேஸ் நான் அவங்க உடல்நிலை பாதிக்கிறதுக்கு உடனே இந்த அறிக்கை கொடுக்கல. நான் காவேரி நீர் பிரச்சனைக்காக எங்களுடைய வடசென்னை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஒரு இது நடத்தணும், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போதே உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த அம்மா உரிமை குரல் எழுப்பக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா பிடிக்கக்கூடியது வந்து அது ஒரு உடும்பு பிடி, அதை அசைக்க முடியாத இரும்பு பிடி, தட்டி கேட்க வேண்டிய மத்திய அரசை கூட அதை ஆக்கி விட்டது தவிடு பிடின்னு அன்னைக்கே அந்த அம்மா எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணாங்கிறத சொல்லியிருந்தேன். மறுபடியும் வேற ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கக்குள்ளேயும் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு இந்த நிகழ்ச்சி நடக்குள்ள அந்த நிகழ்ச்சியிலையும் அன்னைக்கு நான் வந்து அதை வலியுறுத்தி தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போய் உரிமை குரல். நான் என்ன கேட்கிறேன், மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் உரிமை குரல். அவருடைய வழி வந்த ஒரு ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற அந்த அம்மா படத்துக்கு பேர் மட்டும் உரிமை குரல். அந்த அம்மா கர்நாடக அரசுக்கு எதிராக கொடுத்தது உரிமை குரல். அது யாரும் மறுக்கவே முடியாது. இதற்கு முந்தைய அரசுகளை பற்றி நான் பார்க்கும்போது நானும் அரசியல பல நாள் இருந்திருக்கிறேன். ஒரு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை வந்து அரசு கெசட்ல வந்து அந்த அரசாணை இதழில் வெளியிடுறது கூட தங்களுடைய இதழை அசைத்து குரல் கொடுக்க தயங்கியவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வரை கர்நாடக அரசு எங்களுக்கு காவேரி தண்ணீர், நாங்க வந்து தனி நாடு அல்ல, பாகிஸ்தான் அல்ல, இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம், மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு இதுல இருக்கணும், எங்களுக்கு நீங்க தண்ணீர் கொடுக்கணும். கொடுக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க, வாங்குற இடத்துல நாங்க இருக்கிறோம். அப்ப அரசியல் சாசனம் எதுக்கு, கான்ஸ்டிடியூஷன் ரைட்லாம் எதுக்கு, அப்ப உச்ச நீதிமன்றம் எதுக்கு? இப்படிப்பட்ட இதுல உரிமை குரல் கொடுத்து போராடினாங்க அப்படிங்கிறத நான் வலியுறுத்துகின்ற நேரத்தில் அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டது, என்னோட மனநிலை பாதிச்சது. ஏன்னா நான் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவன். இன்னைக்கு நான் தமிழ் பேசுறேன்னு சொன்னா என்னுடைய கன்னி தமிழ் பேச்சுக்கு காரணம் நான் காவிரி தண்ணி குடிச்சு வந்திருக்கேன். அது அந்த காவிரி எல்லாருக்கும் வந்து நான் கங்கை எங்கேயோ இருக்கும் சார், கங்கைலாம் அது ரொம்ப தூரம், காவேரி தான் சார் என் ஊருக்கு ஓரம். அது கடல்ல பூம்புகாரில் போய் கிடக்குதுன்னு அந்த ஊருக்கு பக்கத்துல இருந்து வந்தவன், அந்த உணர்வு இருக்கு. அந்த காவேரி டெல்டா மாவட்டம் கருகிக்கிட்டு இருக்கு, வாடிக்கிட்டு இருக்கு, வறண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது காவேரியில் தண்ணி இல்லைன்னா அந்த ஊருக்கு போனால் காவேரியில் தண்ணி இல்லாத நிலைமையை பார்த்தேன்னா அப்படியே என்னால் தாங்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு தலை ராகம் படத்தில் கூட ஓடாதடி காவேரி அப்படின்னு முதல் படத்திலே பாட்டு எழுதியிருப்பேன். எதற்காக சொல்றேன்னா அந்த அளவுக்கு உணர்வோடு இருந்த காரணத்தால் என்னுடைய தஞ்சை மாவட்டமே இன்னைக்கு காவேரி தண்ணீர் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கும் போது நான் பிறந்தால் கொண்டாட வேண்டுமா அப்படின்னு ஒரு இதை சொன்னேன். இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவர் டி ராஜேந்தர் இப்படி அறிக்கை விட்டார, என்னடா இவரோட பிறந்த நாளை கொண்டாடுற, இந்த அம்மையாரோட இதுக்காக இப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த காவேரி பிரச்சனையிலும் சரி, ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலும் சரி, அந்த அம்மா போல்டா ஒரு சட்டசபையில் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக தீர்மானம் போடக்கூடிய அளவுக்கு ஒரு வீராங்கனையா, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஏவுகணையா இருந்ததை எனக்கு அதனால் என்னோட மனசுக்கு பட்டுது. அந்த அம்மா வந்து போல்டா செயல்பட்டாங்கன்னு அன்னைக்கு நான் அந்த போராட்டம் நடத்தினப்ப நான் பேட்டி கொடுத்தேன். அந்த அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டு இது பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே நான் அந்த அம்மாவுக்காக எனக்கு ஒரு டிவியில் தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஒரு 5-6 தடவை அந்த நண்பர் கேட்டார். கேட்ட உடனே ஃபோனில் தான் நான் சொன்னேன், என்னோட பிரார்த்தனை நான் தெரிவித்தேன். நான் ரொம்ப வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட்டு. எனக்கு யார்கிட்டையும் நடக்கணும் காரியம், எனக்கு யாராவது தருவாங்களா வாரியம், எனக்கு வேண்டியது காவேரி வேளாண்மை வாரியம். நான் இந்த அரசியல் இத்தனை வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டேன், எல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டேன். அதனால தான் இன்னைக்கு வந்து நான் எடுத்த முடிவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு வந்து இந்த பிறந்த நாளில் ஒரு கருத்தை நான் இன்னைக்கு சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன். நான் இந்நேரம் சொல்லி பேசிகிட்டு இருந்தது லைவும் போயிட்டு இருக்கிறதுனால எதுக்காக நான் கூப்பிட்டேன், என்ன ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இன்னைக்கு டி ராஜன் பிறந்த நாள் என்ன சொல்லிவிட போறாருன்னா, மறைந்துவிட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் நான் திமுகவுக்காக உழைத்து பார்த்து விட்டேன், ஓடாய் தேய்ந்து விட்டேன். ஒரு உண்மையை மட்டும் உணர்ந்து விட்டேன், கலைஞர் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக யாரை வேண்டுமானாலும் இழப்பார். கலைஞர் அவர்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்காக யாரை வேண்டுமானாலும் இழப்பார். அதனால்தான் அப்பேற்பட்ட
மக்கள் தலைவர் எம்ஜிஆரையே கலைஞர் தூக்கி எறிந்தார். அந்த எம்ஜிஆருக்கு முன்னால் நானெல்லாம் எம்மாத்திரம். ஆனால் அவரை போலவே பின்னாளில் கலைஞரால் பாதிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட நானும் ஒரு கதாபாத்திரம். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கூட ஈழத்தமிழர்களுக்கு பெரும் துரோகம் இழைத்த காங்கிரஸோடு கைகோர்த்த திமுகவோடு கூட்டணி கூட வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். அதே சமயத்தில் தேர்தல் களத்தில் கலைஞர் பேச ஆரம்பிச்சாரு. கடைசியா நான் ஒரு முறை முதலமைச்சராக ஆக விரும்புகிறேன் என்று கலைஞர் கலங்கி பேசியதை பார்த்த போது களத்தில் போய் அவருக்கு எதிராக மாற்றணியில கூட வேற ஒரு சின்னத்தை வாங்கிக்கிட்டு போய் நிக்கிறத வேண்டான்னு நான் ரொம்ப நாகரிகமா ஒதுங்கி நின்றவன். இது சத்தியம், இது உண்மை. ஏன்னா திமுகவுக்காக பல காலகட்டம் உழைச்சவன் நான். கடவுள் அறிய கலைஞர் மீதும் திமுக மீதும் நான் காட்டியது விசுவாசம். ஆனால் என் கர்மாவின் காரணமாகத்தான் நான் போய்விட்டேன் என்று நினைக்கிறேன். மோசம். அதாவது நேற்றின்று நாளை படத்துல புரட்சி நடிகர் மக்கள் தலைவர் ஒரு பாட்டு பாடுவார். மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார். இதை பாடியது அவர் அன்று. ஆனால் காலம் கடந்து நான் அதை உணர்ந்து பார்க்கிறேன் இன்று. இன்றைய நிலையில் திமுகவிலே எல்லாமே தளபதி. ஆனால் அவருடன் கூட்டணிக்கு போய் கூட நிற்க வேண்டும் என்று எனக்கு இல்லை தலைவிதி. என்னோட 32வது பிறந்த நாளின் போதும் என்னோட 33வது பிறந்த நாளின் போதும் கலைஞர் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செஞ்சார். தம்பி ராஜேந்தர் என் திறமையிலும் சரி வயதிலும் சரி என்னில் பாதி என்றார். ஆனா அதோட அர்த்தம் எனக்கு காலம் கடந்து இப்பதான் புரியுது. என்னன்னா கலைஞரோட முடிஞ்சு போச்சு என் வாழ்வில் ஒரு பாதி. இனிமே தலைகீழாக மாறப்போகிறது மறுபாதி. இனி இறைவன் தான் என் வாழ்க்கையில கொடுக்க வேண்டும் புதிய நீதி.